4 ஆண்டு காலம் நிறைவடையும் காலகட்டத்தில் கூட திராவிட மாடல் அரசு தமிழக விவசாயி கரும்பு விவசாயிகளுக்கு உண்டான குறைந்தபட்ச ஆதார விலையாக டன் ஒன்றுக்கு 4000 விலை நிர்ணயம் செய்யாது கண்டித்து பரமத்தி வேலூர்ல இது விவசாயம் இல்லாத பூமின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு தகுதியற்ற மாவட்ட ஆட்சியர் என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கம் வன்மையா கண்டிக்கிறது. அதே போல சிப்காட்டு சொன்னாங்க 23/10/2024 அன்னைக்கு 23/10/2023 அன்னைக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாவட்டத்தில் வந்து சிப்காட் வேணுங்கிறாங்க. விவசாயிகிட்ட போய் இல்ல நாங்க கொண்டாட மாட்டோம் சிப்காட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கிட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தகுதியற்ற மாவட்ட ஆட்சியர் சரியில்லை. முதலமைச்சர் என்ன மேடையில் சொல்றாரு, இப்படி ஒரு நல்ல ஒரு மாவட்ட ஆட்சியர் தேர்ந்திருக்காங்க, உங்களுக்கு மாவட்டத்துக்கு நல்லா செய்யறாங்க. நாங்க என்னத்த செஞ்சாங்க, விவசாய குழி போட்டு தோண்டி மூடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் குறைதற்கு நாள் கூட்டம் என்று செய்யற பெயர்ல வச்சுட்டு ஒரு லட்டப்பாடு சங்கத்தில வச்சுட்டு அவங்க முன்னிறுத்திட்டு உண்மையிலே பாதிக்கப்பட்ட விவசாயி நேரில் கண்டறிஞ்ச ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து தவறான முறை சொல்றாங்க. இப்ப வன்மையை அதை கண்டிக்கக்கூடியது. ஆகவே நீங்க மாவட்ட ஆட்சியரை பொறுத்த அளவிற்கு இன்னைக்கு இவங்க மருத்துவர்னு சொல்றாங்க. அப்படியேற்பட்ட மருத்துவர்னா நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒரு விவசாயி போற கால் உடைஞ்சு போச்சுன்னு போறாரு. அவர் சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. எடுக்கலன்னா இது அங்க மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால கால் பிராக்சர் ஆகல, எந்த எலும்பு உடைவும் இல்ல, வீக்கம் தான் சொல்லி அனுப்புறாங்க. அதனால டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே இல்ல, உங்களுக்கு ஸ்கேன் சென்டர்ல எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து விவசாயி வந்து கால் வலிக்குன்னு போனா தனியார் மருத்துவமனையில போனா அந்த தனியார் ஸ்கேன் சென்டர்ல எடுத்து பார்த்தா எலும்பு முறிவு உள்ளது. ஆகவே இங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையா வச்சுக்கிட்டு இந்த அம்மா வெறும் போட்டா மட்டும் போட்டுக்கிட்டு எல்லாம் விவசாயிக்கு நாங்க அதை பண்ணுவோம், பள்ளிக்கு அது பண்ணுவோம், பப்ளிக் செஞ்சு நாங்க சிறப்பாக பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்களே. உள்ள போய் மிஷினரிஸ்ல லேப்ல போய் பார்த்தாங்களா, பார்க்கல. இன்னைக்கு எந்த லேபமோ பழைய காலத்து லேபா தான் ஓடிட்டு, தலைமை மருத்துவமனையா இருந்த காலத்துல இருந்து இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தோ அதுதான் இருக்கு. ஒரு விவசாயி போயிட்டு வந்து இவ்வளவு ஒரு சூழ்நிலை. ஆகவே இவங்க பப்ளிக் என்ன இதோட மோசமா தான் இருக்கும். தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயிகளுடைய நலன் கருதி கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவடையும் காலகட்டத்தில் கூட திராவிட மாடல் அரசு தமிழக விவசாயி கரும்பு விவசாயிகளுக்கு உண்டான குறைந்தபட்ச ஆதார விலையாக டன் ஒன்றுக்கு 4000 விலை நிர்ணயம் செய்யாதை கண்டித்தும் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவை குறைந்து விட்டது. கரும்புக்குண்டான கொள்முதல் விலை இல்லாமல் விவசாயிகள் இன்றைக்கு விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில 2021 சொன்னதை 4000 விட்டுவிட்டு இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி செலவின் அடிப்படையில் கரும்பு டன் ஒன்றுக்கு 6000 விலை நிர்ணயம் செய்தால்தான் இன்றைக்கு கட்டுப்படியான விலை இன்னைக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கு. ஆகவே வெட்டுக்கூலி, வாகன வாடகை, இன்றைக்கு வேலையாட்கள் கூலி மற்றும் வாகன வாடகை, வேளாண் இடுபொருளை ஏற்றக்கூடிய வாகன வாடகை எல்லாம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. ஆகவே கரும்பு டன் ஒன்றுக்கு 6000 உடனடியாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொங்கலுக்கு முன்னாடி கரும்பு டன் ஒன்றுக்கு 6000 விலை நிர்ணயம் செய்யாவிட்டால் வருகின்ற 2025-26 நிதிநிலை அறிக்கை அன்று சென்னை கோட்டையை நோக்கி கரும்பு விவசாயிகளையும் தமிழக விவசாயிகளும் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரட்டு சென்னை கோட்டையை முற்றுகையிடுவோம் என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கிறேன். ஆர் வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கம்.